இந்த தானம் கண்டிப்பா முக்கியம், இதை இத்தனை பேருக்கு பண்ணி பாருங்களேன், கண்டிப்பா லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்கும், இல்ல எல்லாருமே பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? எந்தெந்த கிழமையிலே எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்வதற்கு அப்படின்னு தான முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த தானம். 8 பேருக்கு கொடுக்கணும், சனிக்கிழமைகளே கொடுக்கும்போது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய சரிவு, பிஸ்னஸ்ல கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தேன், பயங்கரமா சரிஞ்சிட்டேன் அப்படின்றது இது வந்து நான் பிராக்டிக்கலா நிறைய பேருக்கு சொல்லி அவர்கள் மிகப்பெரிய நிலைமையை அடைந்திருக்கிறார்கள். அதாவது பழைய நிலைமையை அடைஞ்சிருக்காங்க. அப்படி செஞ்சதுனால டீ வாங்கி இரவு நேரத்திலே 8 நபர்களுக்கு கொடுக்கணும். எந்த மாதிரியான நபர்கள்னா குப்பை குளத்திலே வறுமையா இருக்கக்கூடிய மத்தியான நேரத்தில் புளியோதரை சாதம் வாங்கி கொடுக்கறத விட புளியோதரை சாதம் வீட்டில் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதா? வணக்கம் சார். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். தானம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நிறைய பேர் விஷயங்களை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க சார். இந்தந்த விஷயங்களெல்லாம் தானம் பண்ணுங்களேன் அப்படின்னு, அன்னதானமா இருக்கட்டும், மோர், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க சார். ஆனா நீங்க சொல்லும் போது இந்த தானம் கண்டிப்பா முக்கியம், இதை இத்தனை பேருக்கு பண்ணி பாருங்களேன், கண்டிப்பா லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்கும், இல்ல எல்லாருமே பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? அதாவது இப்போ இதனால் என்னென்ன பலன் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஒரு 8 பேருக்கு கொடுக்கணும், சனிக்கிழமைகளே கொடுக்கும்போது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். தான வகைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய கிரந்தங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வகையில் 3300க்கு மேலே இருக்கக்கூடிய தான வகைகள் இருக்குது. அந்த டைம்லலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு தானத்தை ஒவ்வொரு விஷயத்துக்குமே கொடுப்பாங்க, இப்போவுமே கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா உதாரணத்திற்கு ஒரு வீட்டிலே ஒரு இறப்பு நடந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் ஏன் இந்த விஷயத்தில் ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு பிறப்பு அப்படின்னு நடந்ததுனாலுமே அதுக்கு தானம் கொடுக்கணும். ஆனால் அந்த தானமெல்லாம் இப்போ கொடுக்குறாங்களா எனக்கு தெரியலை. ஆனால் இறப்பு அப்படின்றதுனா கண்டிப்பான முறையில் நிறைய பேர் அந்த தானத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு இறப்புன்னு எடுத்தால் கூட அவர்கள் நல்வழி அடைவதற்காக நிறைய அந்த தான முறைகள் அப்படின்றது இருக்குது. ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு இடத்துல கருட புராணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி தானத்துக்கு வந்து அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். ஒவ்வொரு விஷயத்திற்குமே தானம் அப்படின்றது, முடியாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு தானம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உணவிலிருந்து எல்லாமே. அதில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப உயர்வான தானமாக அவர்கள் ஸ்வர்ண தானம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஸ்வர்ண தானம் அப்படிங்கிறத இப்போ நம்ம கனவுல கூட யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மகிட்ட நிறைய இருந்தால் கூட கனவுல கூட அதை கொடுக்க மாட்டோம்ங்கிற நிலைமையில ஸ்வர்ணத்தோட விலை இருக்கு இல்லையா, தங்கத்தோட விலை. ஸோ அப்போ ஜென்ரலாக இப்போ நாம் வந்து கஷ்டங்களை போக்கிக் கொள்வதற்கு எப்போ பார்த்தாலும் சதா கஷ்டமாக இருக்குது, மன கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது, நிம்மதியே கிடையாது, தூக்கமே இல்லை, எப்போ பார்த்தாலும் எனக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குது. இது வந்து ஒரு பார்ட் வச்சுக்கோங்க. அடுத்தது வேலையில் முன்னேற்றமே கிடையாது, எனக்கு வேலையில் முன்னேற்றம் இருக்கவே மாட்டேன்றது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம், சக நபர்களுக்கெல்லாம் நல்ல வேலையில் முன்னேற்றம் இருக்கிறது. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கசின்ஸ்க்கு எல்லாருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. என்னுடைய அண்ணன் தம்பிக்கு கூட முன்னேற்றம் இருக்குது, எனக்கு வரவே மாட்டேன்றது. நான் எது பண்ணாலும் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாங்க, இல்லது நம்மளை வந்து மட்டம் தட்டி பேசுகிறாங்க. இது மாதிரியான ஒரு விஷயம், மேல்நிலைக்கு போக முடியலை அப்படின்ற ஒரு. அடுத்ததாக நம்மளுடைய வீட்டில் மனைவியை மதிப்பதில்லை, அல்லது கணவனை வந்து நம்மளை வந்து கொடுமைப்படுத்துகிறார், கஷ்டப்படுத்துகிறார் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குல்ல, நிறைய இந்த மாதிரியான விஷயங்களாக சொல்லலாம். இந்த ஒரு வேதனைப்படுத்துவது, பெண்களை வேதனைப்படுத்துவது, அல்லது ஆண்கள் வந்து இந்த பெண்கள் மூலமாக வேதனைப்படுவது, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த தானம் அப்படின்றது பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் நமக்கு வந்து ரொம்ப சரிவு வந்து விட்டது, திடீர்னு மிகப்பெரிய சரிவு, பிஸ்னஸில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்தேன், பயங்கரமாக சரிஞ்சிட்டேன் அப்படின்றது இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு சொல்லி அவர்கள் மிகப்பெரிய நிலைமையை அடைந்திருக்கிறார்கள். அதாவது பழைய நிலைமையை அடைஞ்சிருக்காங்க. நம்ம இது செஞ்சதுனால புதுசாக அவங்களுக்கு எதுவும் பணம் வந்துடல, ஆனால் அவங்க பழைய நிலைமையை விட்டு அவங்களுக்கு இனிமேல் இல்லவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சதுன்னு நினைப்பாங்க. நிறைய பேர் மெயினாக இந்த ஒரு விஷயத்தை யார் செய்யணும்னா, இன்னும் இது சொல்லும்பொழுது இந்த எனக்கு வந்து இருக்கவே பிடிக்கலன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சூசைடல் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் எப்போ வேணால் செத்துருவேன், இதுக்கு மேலே எனக்கு சாவு தான் வழி, அதுதான் எனக்கு கடைசி பாயிண்ட் அப்படின்னு பேசுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி பேசுகிறவங்க, உங்களுக்கு அந்த மாதிரியான அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி அந்த மாதிரி அனுபவம் நிறைய இருக்கும். வரவங்கள்லாம் அது மாதிரியான பேசக்கூடியவர்கள், 10 பேர் வந்தாங்கன்னா 5 பேர் அந்த மாதிரி பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பேசுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு எல்லோருக்குமே இது கண்டிப்பாக செய்யணும். இது வந்து அவங்க ஒரு வாரம் செஞ்சாலே நல்ல பலன் தரும். ரொம்ப நல்ல பலன் வரணும் அப்படின்ற மாதிரி தான் 8 வாரம் செய்யலாம். கர்ம வினைகள் நம்ம சொல்கிறோம், எது எடுத்தாலும் நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு ஓலைச்சுவடி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஓலைச்சுவடி பார்த்தாங்கன்னா எப்போ யார் எவ்வளோ பெரிய அம்பானி போய் ஓலைச்சுவடி பார்த்தாலும் கூட உனக்கு போன ஜென்மத்தில் எவ்வளோ கர்மா இருக்குன்னு கர்மாவை பேஸ் பண்ணி தான் ஓலைச்சுவடி இருக்கும். ஜென்ரலாக ஜாதகங்கள், ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நம்ம வந்து கார்மிக் பேஸ்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு உண்டான ஒரு பலன் அப்படின்னு. ஸோ அப்போ அது மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் இதை தானத்தை செய்யலாம். 2 விதமான தானங்கள் இருக்குது. ஒன்று உணவு தான், ரெண்டுமே உணவு சார்ந்த விஷயம்தான். சனிக்கிழமையில் செய்கிறது,
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வாரம் செய்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இரவு நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் செய்வது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். காலில் செருப்பு இல்லாமல் செய்கிறது இன்னும் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். நம்ம வந்து கடவுளை மட்டும் கிடையாது, தானம் செய்யும் பொழுது அவங்களையும் நம்ம அது மாதிரியான ஒரு விஷயமா தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ காலில் செருப்பு இல்லாமல் ஒரு பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது கூட காலில் செருப்பு இல்லாமல் கொடுக்கணும். அப்போ தான் நல்ல பலன். நான் பசுமாட்டுக்கெல்லாம் கொடுக்குறேனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால, காலில் செருப்பு இருக்கக்கூடாது. உங்களுடைய கையை வந்து நீங்கள் வந்து அதை அப்படியே கீழே போடக்கூடாது. வாழைப்பழம் கொடுக்குறேன்ட்டு அந்த வாழைப்பழம் கீழே போட்டு அது அங்கிருந்து சாப்பிடக்கூடாது. வாழைப்பழத்தை நீங்கள் வந்து கையால் கொடுக்கணும். உங்களுடைய கைகளை அது நக்க வேண்டும். அதோடைய உமிழானது உங்களுடைய கைகளில் பரவணும். அப்புறம் நம்ம கை கழுவி போகிறோம், பட் அது அந்த டைமில் அது பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து போகிறோம், 2 வீலரில் போகிறோம், இல்லை நடந்து போகும்போது சும்மா அது பசுமாட்டோட பின்னால் தொட்டு கும்பிட்றதுனால ஒரு லட்சுமி வந்துட போகிறது கிடையாது. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது கண்டிப்பான முறையில் அது பலன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். டீ இருக்கு இல்லையா, ஜென்ரலாக டீ, அந்த டீ வாங்கி கொடுக்குறது தான் இது, வேற ஒன்றுமே இல்லை, சிம்பிள். டீ வாங்கி இரவு நேரத்தில் 8 நபர்களுக்கு கொடுக்கணும். எந்த மாதிரியான நபர்கள்னா, குப்பை குளத்திலே வறுமையாக இருக்கக்கூடிய, நான் ஃப்ரெண்டு 8 பேரை கூட்டு போய் டீ வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. அவங்க எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த யாசகம் பெறுவோருக்கு, அதே போல் வந்து பார்த்தோன்னா இந்த குப்பை கூலங்களிலே இருப்போருக்கு, கிழிந்த உடைகள் அணிந்து கொண்டு இருப்போருக்கு, இவர்களுக்கு எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுக்கறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லையா, மத்தியான நேரத்தில் புளியோதரை சாதம் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுக்கறத விட புளியோதரை சாதம் வீட்டில் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, வீட்டில் பண்ணும்போது புளியோதரையில் பொதுவாக நாம் வந்து எள்ளு போடுற பழக்கம் இருக்குது. ஸோ அப்போ அந்த எள்ளு போட்டு பண்ணி நம்ம நல்லெண்ணெயில் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்குண்டான பலன் இன்னும் நிறைய பலன் கிடைக்கும் அதுக்கு. ஸோ அது மாதிரியாக கொடுக்கும்போது கண்டிப்பான முறையிலே நீர் வைத்து கொடுக்க வேண்டும். காலிலே செருப்பு இருக்கக்கூடாது. நீர் வந்து என்ன ஒரு விஷயம் செய்தாலும் நீர் கண்டிப்பாக கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம டீ கொடுக்கும்போது வாட்டரும் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம வந்து டீயை வந்து சாதாரணமாகவே விஷயம் கொடுத்துடலாம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து சனிக்கிழமை அது மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு 8 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். செருப்பு கொடுக்கலாம். 7ஆம் நம்பர் செருப்பு 8ஆம் நம்பர் செருப்பு அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்களுக்கு பத்தரக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ். கருப்பு கலரில் இருக்கிற செருப்பு நார்மலாக நான் லெதர் செருப்பு ஒரு 80 ரூபா 100 ரூபாய்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரிஸில் ஹோல்சேல் இந்த மாதிரியான எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இந்த சத்யா மார்க்கெட்லாம் சொல்கிறாங்க டி நகரில், அங்கெல்லாம் கிடைக்குமா இருக்கும். ஸோ அது மாதிரியான இடத்துல அவங்க வாங்கிட்டு ஒரு 8 பேருக்கு கொடுக்கறதுங்கிறது, இது 8 வாரங்கள் கொடுத்தார்கள் என்றால் பலன் தரும். பட் ஆனால் என்னென்னா, உங்களுக்கு இந்த செருப்பு வாங்கும்போது அட்லீஸ்ட் ஒரு சனிக்கிழமைக்கு 800 ரூபாயாவது செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஓவராலாக அவங்களுக்கு 4800 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க இந்த 8 வாரத்தில். ஸோ அதுக்கு செய்யறதுக்கு எனக்கு முடியாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் டீ வாங்கி கொடுத்துடலாம். அதையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அப்புறம் அவங்களுக்கு தான் வேற யாராவது வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது சூழ்நிலை தான் இருக்குமே தவிர, ஏன்னா கஷ்டங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரியான இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு முறையை செய்யறதுங்கிறது நல்லா இம்மீடியட்டாக பலன் கிடைச்சது. ரொம்ப பெரிய ஆள்களுமே சரி, நார்மல் டீயை வாங்கி கொடுத்து அவங்க அவ்வளோ ஒரு சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்க சொல்லும் போதெல்லாம், நான் வந்து 2 கார் வச்சுருந்தேன், 3 கார் வச்சுருந்தேன், எல்லாம் இப்போ வந்து பார்த்தோம்னா காரோட சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நமக்கு ஆக்ஷனில் எடுத்துகிட்டு போகிற நிலைமையில இருக்குது, அப்படி இருக்கிற நிலைமையில இருக்கேன், இப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கே நான் கடன் வாங்கிட்டு தான் வந்தேங்கிற அளவுக்கு பேசுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து குவிக்காக அந்த 8 வாரத்துக்குள்ள நிறைய ரிவர்ஸ் ஆகி, இது மட்டும் இல்லை, இதோட சேர்ந்து தெய்வ வழிபாடு, அவர்களுடைய ஜாதகம் எப்படி என்ன செய்யணுமோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம சேர்த்து சொல்லுவோம்னு வச்சுக்கோங்க. இது ஒன்று மட்டும் கிடையாது. பட் ஆனால் இந்த ஒரு தானம் அப்படிங்கிறது இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்றது வந்து என்னுடைய திடமான நம்பிக்கை. நிறைய பேருடைய வாழ்க்கையிலும் பார்த்துருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலுமே நான் பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மன கஷ்டங்கள், இந்த மாதிரியான தூக்கமின்மை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு நல்ல ஒரு பலன். பொதுவாகவே சனிக்கிழமைகள்ல இந்த மோர், அதுக்கப்புறம் தயிர் சாதம் இதெல்லாம் தானமா தர சொல்லி நானே அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனால் டீயா இருக்கட்டும், நீங்க சொன்ன இந்த புளி சாதமா இருக்கட்டும், வித்தியாசமா இருக்கு சார். அதுக்குள்ள ஏதாவது சீக்ரெட் இருக்கா? எல்லாமே உங்களுக்கு கிரக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஒவ்வொரு கிரக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் தான். தயிர் சாதம் அப்படிங்கிறது திங்கக்கிழமையில கொடுப்பது இன்னொரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இப்போ மோர் இதெல்லாமே வந்து திங்கக்கிழமையில கொடுக்கறது நல்ல பலன் தரும். அதாவது மோராகட்டும் நீராகட்டும், இது இரண்டுமே சூடாக இருக்கக்கூடிய டைம்லையோ அல்லது சூடாக இருக்கக்கூடிய டைமில் இந்த சம்மர் பீரியடில் ஃபுல்லாகவே நம்ம வந்து மோர் கொடுக்கறது, எல்லா டைம்லையும் மோர் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்ல பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். நீர் அப்படிங்கிறது மகா பெரியவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தீராத கடனும் தீருமா வாட்டர் கொடுத்தா. ஏன்னா நமக்கு தண்ணி தான் வந்து சம்மர்லையும் தேவைப்படும், விண்டர்லையும் தேவைப்படும். எல்லா டைம்லையுமே நமக்கு நீர் அப்படிங்கிறது அதுதானே ஆதாரம் மனித வாழ்க்கைக்கு. ஸோ அப்போ அது வந்து நமக்கு வந்து எல்லா டைம்லையுமே தேவைப்படுமா. அப்போ அது மாதிரி தேவைப்படும் பொழுது அதை நீ வந்து யாருக்காவது வந்து ஒரு ரொம்ப கடன் சுமையால் தவிக்கிறேன்னு சொல்லும்பொழுது அவர் வந்து தண்ணியை கொடு போகிறோம், உன்னால் அது முடியுமா, தண்ணியை கொடு, உன் வீட்டு வாசலில் தண்ணியை கொண்டு போய் வச்சுக்கோ, அந்த தண்ணியை வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துட்ரு, அது உனக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லைன்னா. அவர் சொன்ன பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற டைமில் அவங்க தண்ணியை நல்லா வந்து பம்ப்லேயோ இல்லை அதை வந்து அவங்க
கிணறுலையோ ஏதாவது எடுத்து அவங்க வீட்டு வாசலில் வச்சு எல்லாருக்கும் தண்ணி விநியோகம் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அது மாதிரி வந்து நீர் அப்படின்ற விஷயத்திற்கு அவ்வளோ ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எந்தெந்த கிழமையிலே எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்வதற்கு அப்படின்னு தான முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த தானம். இது வந்து ஜோதிட விதிகளின்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு தார்மிகா இந்தந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சால் இது சரியாயிடும் அப்படின்னு நம்ம வந்து ஆன்மீகமாக பார்க்கக்கூடிய விஷயங்களையுமே சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எதில் செஞ்சாலுமே அதற்குண்டான பலன் நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நமஸ்காரம்.